ஹோசூர் ஜூஜுவாடி உப்கா ராயல் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். வயது 34, ஜிம் மாஸ்டர். இவர் ஹோசூரில் 4 இடங்களில் ஜிம் நடத்தி வருகிறார். இவரது மனைவி சசிகலா வயது 33, ஹோசூரில் பெண்களுக்கான ஜிம்மை நடத்தி வந்தார். இந்த தம்பதியருக்கு 4 வயதில் ஆருஷ் என்ற மகனும் 2 வயதில் ஸ்ரீஷா என்ற மகளும் உள்ளனர். சசிகலா பெங்களூருவைச் சேர்ந்தவர். பெங்களூருவில் சில ஆண்டுகளுக்கு முன் பிளே ஸ்கூல் நடத்திய போது ஹோசூரைச் சேர்ந்த பாஸ்கருடன் பேஸ்புக் மூலம் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் காதலிக்க துவங்கினர். பெற்றோர்கள் சம்மதத்துடன் 2018ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து சசிகலா ஹோசூருக்கு குடிபெயர்ந்தார். பெண்களுக்கான பிரத்யேக ஜிம்மை துவங்கி நடத்தி வந்தார். சந்தோஷமாக போன இவர்களது வாழ்வில் ஒரு இளம்பெண் உருவில் புயல் வந்தது. ஜிம்முக்கு எடையை குறைக்க வந்த அந்த இளம் பெண்ணுக்கும் பாஸ்கருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. கணவனுடன் அந்த பெண் ஊர் சுற்றுவதை அறிந்த சசிகலா கணவனை கண்டித்துள்ளார். ஆனாலும் திடீரென 2 பேரும் 2-3 நாட்களுக்கு காணாமல் போய் விடுவார்கள். இது தொடர்கதையானதால் அந்த பெண்ணையும் எச்சரித்துள்ளார். இருவருமே சசிகலாவை சட்டை செய்யவில்லை. இதனால் சில மாதங்களாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இதனால் சசிகலாவை பாஸ்கர் சுத்தமாக வெறுத்து ஒதுக்கிவிட்டார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி இரவு பாஸ்கரனுக்கும் சசிகலாவுக்கும் வழக்கம் போல தகராறு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து இருவரும் மது குடித்துள்ளனர். அதன் பிறகு இருவரும் ஒன்றாக படுக்கை அறைக்கு சென்றனர். திடீரென அறையிலிருந்து பாஸ்கரின் அலறல் சத்தம் கேட்டது. சசிகலாவுக்கு மூக்கில் ரத்தம் வடிவதாக பாஸ்கர் அலறினார். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் ஹோசூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். டாக்டர்கள் சசிகலாவை பரிசோதனை செய்தனர். ஏற்கனவே உயிர் பிரிந்துவிட்டதாக கூறினர். மருத்துவமனையிலிருந்து போலீசுக்கு தகவல் தெரிவித்ததால் ஹோசூர் சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பெங்களூருவிலிருந்து பதறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர் சசிகலா கழுத்தில் காயம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மகள் சாவில் சந்தேகம் இருப்பதாக போலீசில் புகார் கூறினர். இதையடுத்து போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சிப்காட் போலீசார் பாஸ்கரிடம் துருவி விசாரணை நடத்தினர். மது அருந்தியதும் இருவருக்கும் போதை அதிகமானது. இனி அந்த பெண்ணுடன் பழக மாட்டேன் என சசிகலாவிடம் பாஸ்கர் கூறியிருக்கிறார். அதன் பிறகு இருவரும் உறவு கொண்டுள்ளனர். சசிகலா விரும்பியதால் வித்தியாசமான முறையில் உடலுறவு கொண்டும் அப்போதுதான் மூக்கில் ரத்தம் வந்தது என டாக்டர்களிடமும் போலீசாரிடமும் பாஸ்கர் ஒரே மாதிரி கூறியிருக்கிறார். ஆனால் அவரது பேச்சில் நம்பிக்கையில்லாத போலீசார் உரிய முறையில் விசாரித்த போது கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். போதையில் இருந்த சசிகலாவை கை கால்களை கட்டி வைத்து தாக்கியிருக்கிறார். பிறகு வாயில் துணியை அமுக்கி துணியால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பாஸ்கரை போலீசார் கைது செய்துள்ளனர். நல்லபடியாகத்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னொரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டதை கண்டித்ததால் சசிகலாவை பாஸ்கர் கொன்றுவிட்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். அந்த பெண்ணை விசாரித்துவிட்டு எதுவும் சொல்லாமல் அனுப்பிவிட்டார்கள். அவள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சசிகலாவின் தந்தையும் குடும்பத்தினரும் கண்ணீர் விட்டனர். எங்க சித்தி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. இவன் கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டு அவங்க கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டாங்க. நாங்களே 55 லட்ச ரூபாய் கொடுத்துருக்குறோம். பெங்களூர்ல ஊடு வித்துட்டு அவளை வாங்கிட்டு எனக்கு அந்த பொண்ணை கொடுமையாக சாவச்சிட்டாம. அவனுக்கு நல்ல சாவே வராது. அவன் எங்களுக்கு தயவு செஞ்சு பொண்ணுங்கள்லாம் எப்படி உலகத்தில் வாழத்து இப்படியெல்லாம் நாங்கள் பொண்ணுங்களை கட்டி குத்து படிக்க வச்சு கட்டி குத்து நாங்கள் எப்படி வாழறது? இனிமேல் வாழ முடியுமா? பொண்ணுங்களாம் எங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. அவங்க 2 பேருக்கும் சார் பிரச்சனை. ஒரு 6 மாசமா பிரச்சனை. அவன் நல்லா தான் இருந்தாங்க 2 பேரும். இப்போ ஒரு 6 மாசமா ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுன்னு இருக்கிறான் சார். அது இந்த பொண்ணு கேட்கவே உன்னை சாவடிக்காது விடமாட்டேன்னு சொல்லிட்டான் சார். அப்படியே சொல்லின்னு இருந்தான், நீ விட்டு போயிடு, என் பசங்களை நான் பார்த்துக்கிறேன், விட்டு போயிடு. அவங்க மாமனார் கூட சொல்கிறாங்க சார். இந்த மாதிரி யாருன்னா சொல்லுவாங்களா? யாருக்குமே இந்த சாவு வரக்கூடாது சார். அச்சு சாவச்சிட்டாங்க சார் அந்த பொண்ணை. இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது சார். நாங்கள் அந்த அம்மா எங்கள் சித்தியோல கஷ்டப்பட்டு போலீஸ்ல என்ன சொல்றாங்க சார், நீங்க போங்க தூரம், நாங்க பாத்துக்கிறோம். அவனை அடிக்க இல்லை ஒன்றும் இல்லை சார், நீங்க போங்க. அங்கிருந்து கழிச்சு விடுறாங்க சார். அந்த அம்மா எங்க சித்தி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்க. எங்களுக்கு என்னன்னா இதே மாதிரி பொண்ணுங்களை பண்ணினே இருந்தா எப்படி வளர்த்து எப்படி கட்டி கொடுக்க இருக்கிற பசங்களெல்லாம் கலாச்சாரம் தான். அவங்க 2 பேரும் ஆம்பளை முன்னாடி அவங்க அப்பா மாமனார் மாமியார் இருக்கிறாங்க கூட 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் மேலேயும் அவங்க அப்பா அம்மா மேலே டவுட் தான். 2 குழந்தைக்குது எங்கள் பொண்ணுக்கு.
இப்போ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அவங்க குழந்தை தான் பாதிக்கப்படும், எல்லாமே ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டான் அப்படின்ட்டு அவனை மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷனில் உட்கார வச்சேன். ஆனால் வாயை கட்டி துணி நுந்தி வாய்க்கு கை கட்டி காலை கட்டி வச்சுக்கிறான். அவனே தான் போட்டுக்கிறான் ஹாஸ்பிட்டல்லையும். யாரும் இல்லை, பக்கத்தில் யாரும் இல்லை. அவனே தூக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறான், உன் பொண்ணு செத்து போச்சு வாங்க. அவன் சும்மா அடிக்கடிக்கு அடிப்பான். அது ஏற்கனவே 2 முறை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். 2 முறை ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறேன், போலீஸ் சீட்டு மொத்துக்கிறேன். 2 முறை இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறேன். இவன் வச்சு இது 3ஆவது முறை. இது சும்மா தான் சொல்கிறான், தமாஷி தான் பண்ணான். நான் கேர்லெஸ் ஆனேன். இதுவாக உண்மையாக பண்ணி வச்சுக்கிறான். அந்த பையன் ஸ்டேஷனில் நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துன்னு இருக்கிறான். நான் செக்ஸ் பண்ணி கை காலெல்லாம் கட்டி போட்டு வாய்கெல்லாம் துணி கட்டி நான் வச்சுட்டேன்னு அவன் ஒத்துன்னு இருக்கிறான். இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் எதுனா எழுதி கொடுத்தா இப்படி எழுதாதீங்க, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் எழுதணுன்ட்டு எழுதி வாங்கினாங்க எங்ககிட்ட. நேற்று பாடி வந்து ஒசூர் ஜிஎஸ்சியில் இருந்துச்சு, கிருஷ்ணகிரிக்கு அமுச்சிடுறேன்னு பாடி கூட கிருஷ்ணகிரிக்கு அமுச்சிட்டாங்க. எங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கல. அவங்க பல பொண்ணு கூட தொடர்பு இருக்குதுனால எங்களுக்கு ஆல்ரெடி மயிலா ஸ்டேஷனில் வேறு ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் 3 வாட்டி. அது கூட எங்களுக்கு சரியான இது கிடைக்கல நியாயம். இப்போது எங்கள் பொண்ணு உயிரே போயிடுச்சு. எங்களுக்கு நல்ல நியாயம் வாங்கி கொடுங்க, நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட்டு நிறைய தடவை டார்ச்சரு. அக்கம் வீட்டெல்லாம் விசாரிச்சோம், ரோட்லேயே கல் தூக்கி போடுறதுக்கு பக்கம் வீட்டில் அக்கப்பக்கம் வீட்டுக்காரெல்லாம் விசாரிச்சோம். வாரத்துக்கு ஒரு வாட்டி அடிப்பான் இந்த பொண்ணு. தெருவே பார்ப்போம், நாங்கள்லாம் பார்ப்போன்னு அக்கப்பக்கம் வீட்டுக்காரெல்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க. அந்த பொண்ணு அவன் தான்ப்பா சாவச்சான்னு சொன்னாங்க. அடிக்கடி பணம் கேட்டு போய் எடுத்துன்னு வா, நான் வேறு பொண்ணு கூட ஜாலியாக இருக்கணும் அப்படி இருக்கணுன்றலாம் அப்பப்போ என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர், எங்கள் மாமா பொண்ணுக்கு டார்ச்சர் பண்ணின்னு இருந்தான். அவங்களும் சொல்லின்னு இருந்தாங்க, இந்த மாதிரி என்னை சாவடிக்கிறேன்றான் எப்பப்போ, எனக்கு பயமாக இருக்குதுன்னு என்கிட்ட அப்பப்போ சொல்லின்னு இருக்குவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், குடும்பன்றது ஏதோ வார்த்தை விடுவான், அஞ்சரிசின்னு போமா, அப்படியெல்லாம் சாவடிக்க மாட்டாங்கன்னு நாங்களும் வந்து இருமான்னு சொன்னோம். பார்த்தா இன்றைக்கி உயிரே போயிடுச்சு. இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும்.